பாரு பால் டப்பா. அந்த எருமை மாட்டுக்கு நைட்டு தூக்கம் வரலையா, அதனால தண்ணிக்குள்ளே படுத்து தூங்கிடுச்சான். அப்போ நீங்கள் சிறகடிக்க ஆசை காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்துருப்பீங்க. மீடியா கண்டிப்பாக அதுதான் பார்ப்பேன் ஃபஸ்ட்டு. அது ஒரே சீரியல் தான் பார்ப்பேன், அது காலையிலே பார்த்துருவேன். ஆல்ரெடி 1.5 லேக்ஸு சேர்த்துட்டாங்க, இன்னும் 3 லேக்ஸ் தான் ரூம் கட்ட வேணும். அதுதான் அந்த ஜோடியாக போனாங்கள்ல 2 பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், யார் பெஸ்ட்டு கப்புள்ஸு, அதில் இவங்க ப்ரைஸ் மணி வாங்கினாங்க, அதுதானே சொல்கிறீங்க? ஓகே மக்கா அல்ட்டி. ஆமாம் மீடியா கரெக்டு தானே. ஜே ஹாய்ப்பா. சார்லஸ் ஹாய் சார்லஸ், வணக்கம். பாலச்சந்திரம் அக்கா வணக்கம். பார்த்தீங்களாப்பா, எஸ் கரெக்டு மேடமா. அந்த ப்ரைஸ் மணி ஒரு 1 லேக் இருக்கும் அவங்கக்கிட்ட. என்னப்பா நான் விளையாட்டுக்கு சீரியலை பற்றி பேசினா நீங்கள் சீரியஸாக பேசிட்டு இருக்கீங்க. நீ தானே உள்ளே வந்து சொன்ன, நாங்களா சொன்னேன். போ, இது என்ன வலை ஒளியில் சின்ன திரை என்னங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நாடகத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. கோபி மீடியா வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டா அப்படி நம்ம தம்பி, அதை வந்து முடிச்சிடுறோம், வேற ஒன்றும் இல்லை, முடிஞ்சிருச்சு. உண்மையாக பொறுமையாக தான் இருக்கீங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த 3 உங்களிடம் இருக்குது. ரொம்ப ஹாப்பி. ராதாகிருஷ்ணன் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ முகமது. இதை சொல்லனது தான் உங்களுக்கு. உங்கள் நேம் சார்லஸ் மீனாப்பா. மே கமின் இன். எஸ் கமின். இதே திருடன் மஜா. வாங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆண்ட்ரூஸ் ஹாய். ஸ்மைல் க்யூட்டாக இருக்காக்கா. விஜே ராஜ் தேங்க்யூ ஸோ மச். விஜேவா நீங்கள்? உங்கள் அழகு பொறாமைப்பட கூடியது அப்படியா? மீடியா வேறு லைனில் இருக்கிறான், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. வந்து உங்ககிட்ட அதை சொல்ல வந்துட்டான். சிவதாஸ் வணக்கம். அன்னைக்கு அப்படித்தான் சுமி அத்தியை சீரியஸாக அழுதுட்டு இருக்கும்போது ஒரு தடவை தூக்கு போட்டு காமிங்கன்னு சொன்னேன். நான் பார்த்தேன் அந்த லைவை. அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அத்தை ஒரே ஒரு வாட்டி எனக்காக தூக்கு போட்டு காட்டுங்கன்னு தானே நீ சொன்ன. நீ யாருன்னு எனக்கு தெரியும். திட்டாமல் உன்னை கொஞ்சுவாங்களா? அவங்களே வயிற்றுச்சலில் பேசினுக்கிறாங்க. இப்போ தான் நீ போயிட்டு அவங்கள போய் தூக்கு பாட்டுக்குங்கன்னா, அதே மாதிரி குழந்த அழுதான்னு ஓடினாங்க. என்னத்த திடீர்னு ஓடி போய் சாவ போயிட்டீங்களோன்னு பார்த்தேன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன் உன் சேட்டையெல்லாம். இதே திருடன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சரியாயிடுங்க. அதுவே போயிடும். பாக்கியலட்சுமி மாமனார் செத்துட்டாரான் கேட்டாக்கா. ஆமாம் தம்பி, செத்துட்டாரான்டா. செம்ம அழகு. ரமேஷ் வரவங்களாம் லைக் பண்ணுங்க. ஏன் லைக் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்கப்பா? தமிழன் வணக்கங்க. எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க. சார்லஸ் நீங்கள் எந்த ஏரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்டீங்களா? எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? தேங்க்யூ ஸோ மச் விஜயராஜ், ரொம்ப நன்றி. நான் அட்மினாக இருக்கேன், இதே திருடன் அட்மினாக இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ கலராக இருக்கிறீங்க ரமேஷே, ஏன்? என்ன பையன் இது வீட்டில் கம்மி தான். நான் ஃபஸ்ட்லாம் ரொம்ப கலராக இருப்பேன். இவ்வளோ கலராக இருக்கிறீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையே. சாப்பிட்டியாக்கா? சாப்பிட்டேன் தமிழ. நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா? புரியல. போதும் போது ஒன்று. என்னக்கா ரொம்ப தெம்பா உட்காந்து இருக்கிறீங்க? நீ ஒருத்தன். நான் ஒரு 3 தோசை சாப்பிட்டேன், அவ்வளோதான். 25 இட்லி சாப்பிட்டு தெம்பா உட்காந்துக்கிறேன்னா என்னை பார்த்தா உனக்கு தெம்பா உட்காந்துக்கிற மாதிரி இருக்குதா? டோன்ட் ஆஸ்க் பர்சனல் கொஸ்டின்ஸ். ஓகே டன். சகோதரி இரவு வணக்கம். சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? இனிமேல் தான் சாப்பிட்ணுமா? நாளை சண்டே என்ன ஸ்பெஷல் தெரியல கிருஷ்ணா பிரதர், நாளைக்கு தான் அது தெரியும். இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? லைக் பண்ணிட்டீங்களா பிரதர்? இதே திருடன். கமெண்டில் லைக் பண்ணணும்னு உங்களை பார்த்தா உங்களை லைக் பண்ணிட்டு இருக்காங்க கண்ணில். தேங்க்யூ கிருஷ்ணா பிரதர், ரொம்ப நன்றி. உதயா ஹாய் உதயா, நல்லா இருக்கீங்களா? ஐ மீன் டுடே நல்லா பளிச்சுன்னு இருக்கீங்க. தெரியலப்பா, இப்படி தான்ப்பா இருப்பேன் எப்போவுமே. லைட்டிங் எஃபெக்ட்டுப்பா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம். உள்ள பெட்ரூமில் இருந்து நான் லைவ் போடுவேன். அங்கே லைவ் போட்டாலே இப்படி தான் இருக்கும். ஹாலில் போட்டால் பளிச்சிட்ருக்கும். ஏன்னா உள்ளே என்னென்னா உள்ளே வந்து ஏசி இருக்குது.